ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னோட ஈவினிங் vlog ரொட்டீன் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். இன்றைக்கி மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சதோடு சரி, நான் லஞ்ச் வந்து செய்யலை. கொஞ்சம் கோல்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. சரின்னு டேப்லெட் போட்டுட்டு படுத்துட்டேன். ஈவினிங்க்கு மேலே தான் லஞ்சே செய்யணும். ஸோ மழை வர மாதிரி தான் இருக்குது. இன்னும் மழை ஸ்டார்ட் ஆகலை. ஸோ என்ன ஆகுதுன்னு தெரியல. பெங்களூர் கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா மாறி மாறி வருது. 1 ஹவர் வெயில், அப்புறம் 1/2 ஹவர் மழை, அப்படி மாறி மாறி வர்றதுனால உடம்புக்கு வந்து செட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இன்னமுமே. இப்போ தான் லாஸ்ட் மந்த் ஃபுல்லாக கோல்ட்லேயே போச்சு. ஸோ திரும்பவும் மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கு வேணால் அந்த கிளைமேட் ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஆனால் குளிர் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, தாங்க முடியல. ஸோ லைட்டாக சிம்பிளாக முருங்கைக்காய் சாம்பார் வச்சுக்கிட்டு வாழைக்காய் ஃப்ரை பண்ணிக்கலாமேன்னு சொல்லிவிட்டு அதான் கட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்குள்ளே டைம் வந்து 6 o'clock ஆகிடுச்சு. ஸோ சாமிக்கு விளக்கெல்லாம் ஏற்றணும். ஸோ வீடெல்லாம் க்ளீன் பண்ணி ஆல்ரெடி வச்சுட்டேன். ஸோ விளக்கேற்றிட்டு வெளியில் கோலம் போட்டுட்டு வாசல்லையும் விளக்கேற்றியாச்சு. டீ குடிக்கிற ஹேபிட் வந்து எனக்கு ரொம்ப அதிகமாகிடுச்சு இங்கே வந்து. ஏன்னா இந்த கிளைமேட்டுக்கு அப்பப்போ டீ போட்டு குடித்தா தான் கொஞ்சம் இதமாக இருக்குது. ஸோ 2 டைம் குடிச்சிட்டு இருந்த டீ வந்து இப்போ வந்து கணக்கே இல்லாமல் ஒரு 4 to 5 டைம்ஸ் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் டீ குடிக்கிற ஹேபிட் உங்களுக்கு பிடிக்குமான்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீட்டுக்கு வெளியில் விளக்கேற்றினாலே ஒரு சந்தோஷந்தான். ஏன்னா நம்ம வீட்டுக்கு வெளியில் வந்து குலதெய்வம் நம்ம காவலாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதனால் டெய்லி வந்து வீட்டுக்கு வெளியில் விளக்கேற்றுறது ரொம்ப நல்ல விஷயம். இப்போ வந்து நான் வாழைக்காய் ஃப்ரை வந்து பண்ண போகிறேன். ஸோ ஒரு பேன் வச்சுட்டு கடுகு சீரகம் போட்டு தாளிச்சிட்டு பூண்டு வந்து நல்லா தோல் உரிச்சிட்டு தட்டிட்டு ஆட் பண்ணிக்கணும். அப்புறமா வந்து வாழைக்காய் வந்து ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இந்த வாழைக்காய் ஃப்ரை வந்து என்னால் மறக்கவே முடியாது. ஏன்னா வந்து சின்ன வயசுலலாம் எங்கள் அம்மா வந்து அடிக்கடி வாழைக்காய் ஃப்ரை தான் செஞ்சு கொடுப்பாங்க. ஒரு ரசம் வச்சுட்டு சிம்பிளாக வாழைக்காய் ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க. பட் அவ்வளோ அமிர்தமாக இருக்கும். ஸோ இந்த வாழைக்காய் ஃப்ரை ரொம்ப நாள் கழித்து நான் இது இன்றைக்கி பண்ணுறேன். செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ சைட் பை சைட் கிச்சனும் க்ளீன் பண்ணியாச்சு. நைட்டு டின்னரும் முடிஞ்சிருச்சு. ஸோ பசங்களுக்கு சாப்பாடு ஊட்டணும், ரெடி ஆகிடுச்சு. சரி வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா வரவே இல்லை. டாய் வச்சு விளாண்டுட்டே இருந்தாங்க. ஸோ அதுவும் மவுண்டைன் ஃபாலு வெதர் அது இப்படின்னு சொல்லி ஏதோ சொல்லிகிட்டு இருந்தாங்க. கேட்டுட்டு இருந்தேன். அதுக்குள்ளே மீஷோவில் ஒரு ஆர்டர் வந்துருந்துச்சு. சரி அதை வாங்கிட்டு வந்துடலாமேன்னு போனால் அதுக்குள்ளே வெளியில் வந்து நானே ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போகிறாங்க. ஃப்ளவர் வாஷ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ கிச்சன் ரொம்ப எம்டியாக இருக்கே, ஸோ டெக்கரேட் பண்ணலான்னு வாங்கியிருக்கேன். பட் கொஞ்சம் கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தான் வாங்கி அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். 150 rupees தான். பட் வந்து ஒர்த்து தான். இது நல்லா தான் இருக்குது. ஸோ ஹாலில் வைக்க முடியாது, கிச்சனில் தான் வைக்கணும். ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அமேசானில் காந்தாரா ஃபிலிம் விட்டுருந்தாங்க. சரி அதையும் பார்த்துடலான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன் சாப்பாடு ஊட்டிகிட்டே. என்ன தான் தேட்டரில் பார்த்தாலும் இது எத்தனை டைம் வேணாலும் பார்க்கலாம் இல்லையா காந்தாரா மூவி. ஸோ பார்த்துட்டேன். பசங்க வந்து அந்த பாட்டுக்கு டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ என்னோடய ஈவினிங் ரொட்டீன் பார்த்ததுக்கு தேங்க்யூ.